விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தோல்வி பயத்தில்தான் பாஜக அதிமுகவை புறக்கணித்துள்ளது என பத்திரிகையாளர் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். கடந்த மக்களவைத் தேர்தலின் போது முதல்வர் ஸ்டாலினுடன் பிரச்சாரத்தில் ஈடுபடும் பொழுது விக்கிரவாண்டி தொகுதி எம்எல்ஏ திரு புகழேந்தி அவர்கள் மயக்கமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதன் காரணமாக வரும் 10ஆம் தேதி அன்று விக்கிரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த இடைத்தேர்தலில் தமிழகத்தின் முக்கிய கட்சிகளாக இருக்கும் திமுக, பாஜக சார்பில் பாமக மற்றும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் போட்டியிடும் நிலையில் எதிர்க்கட்சியான அதிமுக போட்டியிட போவதில்லை என தெரிவித்திருந்தது. இந்நிலையில் நேற்று நடைபெற்ற பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோல்வி பயத்தில் பாஜக அதிமுகவை புறக்கணித்துள்ளதாக கூறியுள்ளார். இடைத்தேர்தலை புறக்கணிப்பதற்கான காரணங்களை தான் தெளிவாக கூறியுள்ளதாக கூறிய பழனிசாமி, விழுப்புரம் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதியில் 2024ஆம் ஆண்டு வெற்றி பெற்ற வேட்பாளரை விட 6800 வாக்குகள் குறைவாகவே பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் திரு அண்ணாமலை அளித்த பேட்டியின் மத்தியில் ஆளும் பாஜகவிடமிருந்து தமிழகத்திற்கு என்னென்ன திட்டங்கள் அல்லது திட்டங்களை தமிழகத்தில் திரு அண்ணாமலை பெற்றுக் கொடுத்துள்ளார் என்று அறிய விரும்புவதாக அண்ணாமலையை பார்த்து கேலி செய்துள்ளார். திரு பழனிசாமி கட்சி தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு தமிழகத்தில் பாஜக வளர்ந்து விட்டது என்ற போலி எண்ணத்தை திரு அண்ணாமலை உருவாக்கியுள்ளார் என்றும், மாறாக கட்சி வளரவில்லை. 2014 மற்றும் 2024 ஆகிய 2 ஆண்டுகளில் பாஜக பிற கட்சிகளின் கூட்டணியுடன் மட்டுமே தேர்தல் போர் நடத்தியதாகவும், 2014இல் பாஜக வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்ற அதிமுக வேட்பாளரை விட 42,000 வாக்குகள் குறைவாகவே பெற்றிருந்தார் என்றும், 2024இல் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளரை விட பாஜக வேட்பாளர் கே அண்ணாமலை 1,00,000 வாக்குகள் குறைவாக பெற்றுள்ளதாகவும், 2014ஆம் ஆண்டை விட 2024இல் வாக்கு சதவீதம் வீழ்ச்சி அடைந்துள்ளது என்றும் தெரிவித்தார். அது மட்டுமின்றி தேர்தல் பிரச்சாரத்தின் போது அளித்த 100 வாக்குறுதிகளை மத்திய அரசு மூலம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் அண்ணாமலைக்கு அதிமுக தலைவர் சவால் விடுத்து, கே அண்ணாமலை போன்ற தலைவர்களால் தான் 2019இல் பாஜக மத்தியில் கூட்டணி வைத்து ஆட்சி அமைக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டது என்று கடுமையாக விமர்சித்துள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக ஆதரவாளர்களை பாமக கேட்டுக்கொண்டது குறித்து அவர் கூறுகையில், இது முற்றிலும் பாமக தலைவர் எஸ். ராமதாஸின் விருப்பம்.